ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் பச்சைமலை. அந்த கிராமத்தில் அருண் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் அம்மா லட்சுமி அருணை மிகவும் நன்றாக பார்த்து கொண்டார். ஒரு நாள் காலையில் அருண் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கும்போது அப்போது அவனுக்கு ஒரு சின்ன சத்தம் கேட்டது. அவன் கீழே பார்த்தான். அங்கே ஒரு சிறிய பறவை தரையில் விழுந்து கிடந்தது. அருண் உடனே அந்த பறவையை மெதுவாக எடுத்தான். அவன் மெதுவாக சொன்னான், பயப்படாதே, நான் உன்னை காப்பாற்றுவேன். அவன் அந்த பறவையை வீட்டிற்கு கொண்டு வந்தான். அவன் அம்மாவிடம் சொன்னான், அம்மா, இந்த பறவைக்கு காயம் பட்டிருக்கிறது, நாம் இதை காப்பாற்ற வேண்டும். அம்மா சிரித்தார். அருண், உன் மனசு மிகவும் நல்லது. சரி வா, நாம் இந்த பறவையை கவனிப்போம். அவர்கள் அந்த பறவைக்கு ஒரு சிறிய கூண்டு செய்தார்கள். தினமும் தண்ணீர் மற்றும் உணவு கொடுத்தான். அருண் அந்த பறவையை மிகவும் அன்புடன் பார்த்து கொண்டான். ஒரு வாரம் கழித்து அந்த பறவை மெதுவாக நலம் பெற்று அது மீண்டும் பறக்க ஆரம்பித்தது. அருண் அதை வெளியே கொண்டு போனான். அவன் தனது கையை திறந்தான். அந்த பறவை வானத்தில் பறந்து போனது. அருண் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். அன்று முதல் அந்த பறவை தினமும் அருண் வீட்டிற்கு வந்து அவனை பார்த்து செல்வது வழக்கம். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டார். குழந்தைகளே, நல்ல மனிதன் என்றால் யார்? ஒரு மாணவன் சொன்னான், நல்லா படிப்பவன் நல்ல மனிதன். மற்றொரு மாணவன் சொன்னான், அதிக பணம் இருக்கும் மனிதன் நல்லவன். ஆசிரியர் சிரித்தார். அப்போது அருண் கையை உயர்த்தினான். அவன் சொன்னான், மற்றவர்களுக்கு உதவும் மனசு இருக்கும் மனிதன்தான் நல்ல மனிதன். ஆசிரியர் மகிழ்ச்சியாக பார்ப்பார். அருண் சொல்வதுதான் சரியான பதில். மாணவர்கள் எல்லாரும் கைத்தட்டினார்கள். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. ஒரு முதியவர் தன் பையை இழந்துவிட்டார். அந்த பையில் முக்கியமான பணமும் காகிதங்களும் இருந்தது. அவர் மிகவும் கவலையாக இருந்தார். அந்த சமயம் அருண் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு நடந்து வந்தான். பாதையில் ஒரு பழைய பை கிடந்தது. அவன் அதை எடுத்து பார்த்தான். அதில் பணமும் காகிதங்களும் இருந்தது. அருண் நினைத்தான், இது யாரோட பை இருக்கும்? அழுது கொண்டிருப்பதை பார்த்தான். தாத்தா, என்னாச்சு? முதியவர் சொன்னார், என் பை தொலைந்து போய்விட்டது. அதில் என் சேமிப்பு பணம் இருந்தது. அருண் உடனே பையை கொடுத்தான். இதுதானா தாத்தா? முதியவர் ஆச்சரியப்பட்டார். ஆமாம், இதுதான். அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் அருணுக்கு பணம் கொடுக்க முயன்றார். ஆனால் அருண் தலை அசைத்தான். வேண்டாம் தாத்தா, இது உங்களுடையது என்று அவர் சொன்னார், இந்த உலகத்தில் இன்னும் நல்ல குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த நாள் ஆசிரியர் எல்லோரிடமும் சொன்னார், நேர்மை என்பது மிகப்பெரிய செல்வம். ஆருண் போல நல்ல மனசு கொண்டவர்கள் இந்த உலகத்தை ஒரு நல்ல இடமாக மாற்றுவார்கள். நன்றி, வணக்கம்.